அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நிம்மதி இல்லாமல் தவிக்கும் உங்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத அளவிற்கு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணமாக தான் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைய இருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. இக்காலம் ஒரு பொற்காலமாக அமைய இருக்குது. எளிதில் காரியங்கள் வெற்றி பெற இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகம், தொழில் உயர்வு கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இத்தனை காலகட்டம் அமைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல தடையாக இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது தானாக நடைபெற இருக்கு. ராசிநாதனாக குரு விளங்குவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க. இதுவரை உடலில் ஏற்பட்ட நோய்க்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்போது சாதாரண சிகிச்சையிலே குணம் பெற செய்வாங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த பல காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆனதும் தடை அனைத்தும் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிவிட்டதால் இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய செயலை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கை கூட இருக்குதுங்க. அதே போல் நல்ல காரியங்கள் பல நடைபெற்றாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாக இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்பும் எண்ணம், தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குங்க. இதனால் தாய்நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி அவை நீங்கி கூடிய விரைவில் நீங்கள் தாய்நாடு திரும்புவதற்காக ஒரு நல்ல சூழல் ஏற்பட இருக்கு. இந்த முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயம் உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி எவரிடமும் எதற்காகவும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்கு. கடமையை செவ்வனே செய்து வெற்றி காண இருக்கீங்க. குடும்ப கூடுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வு நிலை அகல இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோருடைய உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டும் எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் தூரதேச பயணங்களை உபயோகித்து கொள்வீங்க. அதே போல் வைத்திருக்கும் வாகனத்தால் செலவு அதிகரிக்கிறதே என எண்ணியவர்கள் புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சியும் கை கூட இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும்போது மிகுந்த நன்மையை வழங்கும் என்பது பொது நியதி. எனவே இக்காலத்தில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் உருவாக இருக்குதுங்க. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தால் தனுசு ராசினியர்களான நீங்கள் அதில் வெற்றி கிடைக்க இருக்கு. கல்வி சம்பந்தமாக, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. தெளிந்த மனதோடு செயல்பட இருக்கீங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்து மன வருத்தங்கள் மறையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது பகை கிரகங்களின் சேர்க்கையால் பணவிரயங்கள் அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை
ஆகையால் பிரச்சனைகள் உருவாக இருக்கு. அதே போல் எதிரிகளால் தொல்லை உருவாகும். லாபம் ஏட்டில் இருக்குமே தவிர எதிரில் இருக்காது. தொழில் கூட்டாளிகளுக்குள் பகை அதிகரிக்குங்க. திட்டமிட்ட காரியங்கள் முயற்சி எடுத்து முடிவடையுங்க. எதிலும் கவனம் சற்று அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு செவ்வாய், ராகு, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய நால்வரும் உங்களுக்கு அனுகூலமாக பலம் வருவதால வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது இருக்காது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவ இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் ஆகிய நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறப்பு போன்ற நிகழ இருக்குதுங்க. இருந்தாலும் அர்த்தாஷ்டக ராசியான மீன ராசியில் சூரியன், சனி இணைந்திருப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. அது சொந்த வீடாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் ஏற்படுங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பொறுப்புகள் காரணமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வாய்ப்புள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன், சனி சேர்ந்திருப்பதால் அலுவலக பணிகள் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. உயரதிகாரிகள் திருப்திப்படுத்துவது கடினமாக இருக்குங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசியினருக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் பூரண திருப்தி இருக்காது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனுசு ராசியினர் தாய்நாடு திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் தனுசு ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். பணியாட்களினால் ஏற்படும் பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தடை உண்டாகுங்க. அதே போல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பு பண பிரச்சனையை அதிகரிக்க செய்யும். லாபமும் சற்று குறைய கொடுங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று அதிகரிக்க இருக்கு. கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்பும் வருமானமும் சற்று குறையுங்க. சங்கீத சபாக்களில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க குறைந்த அளவிலேயே வாய்ப்பு கிடைக்க இருக்கு. கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாக இருக்குங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் உள்ள தொடர்பில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. பிற அரசியல் கட்சிகளுடன் உள்ள தொடர்பை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. குறிப்பா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து, அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளவரும் வித்யாகாரகர் என்ற பெருமை படைத்தவருமான புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்வு அதிகம் தேவைங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் கலக்கம் ஏற்படும். அதே போல் கலைஞர்களுக்கு குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு மறதி கூடும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அலைமோதுங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு குதூகலம் வழங்கும் வழிபாடாக அமையிருக்குது.